எல்லாருக்கும் உள்ளதாங்க எனக்கும். எதையும் தாங்குற ஒரு இதயம் வேணும். தாங்குற சக்தி இருந்தால் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கலாம். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறுமை வேணும். பட் எனக்கு அதுக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுக்கல் வாங்கல எல்லாமே செய்யலாம். நான் கொடுக்கல் வாங்கல நான் கரெக்டாக நடந்துக்கிறேன். நான் வாங்குகிற இடத்துல நான் நடந்துக்கிறேங்க. என்னால் கொடுக்க முடியலோட நான் கொடுத்துருவேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துருவேன். ஆனால் ஒரு சொல்லாகப்பட்டது சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன 3 லட்சம் ஏமாத்துறான், ஒருத்தர் 3.5 லட்சம் ஏமாற்றிட்டு இருக்கேன், ஒருத்தர் 1.5 லட்சம் ஏமாற்றிட்டு இருக்கேன், ஒருத்தர் 2 லட்சம் ஏமாற்றிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் என்னுடைய கணக்கில் இருக்காங்க. பட் நான் அவனுங்களை நான் கஷ்டப்படுத்தி கேட்கல. என் பணத்தை கொடுன்னு தான் கேட்குறேனே தவிர அவனுங்க இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டானுங்க. ஆனால் அவனுங்க என்னை ஏமாத்துறானுங்க. ஏன்னா அவனுக்கு நாக்கில் பல்லு முடிஞ்சிருக்கு. எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு பொருள், என் பொருள் அப்படி இப்படி இருக்குது விட்டுட்டு வந்திருக்கேன். வேலை மேலெல்லாம் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா பொருளாக இருக்குது, ஒரு இடத்துல 50,000 பொருள் இருக்குது, ஒரு இடத்துல 30,000 பொருள் இருக்குது. இவனுங்கெல்லாம் என்னை பணம் கொடுக்காம கஷ்டப்படுத்துகிறானுங்க. இவனுங்க கஷ்டப்படுத்துகிற காலம் கொஞ்சம் காலம் கிடையாது. கூடி சீக்கிரமே என்னை பற்றி தெரிஞ்சுப்பானுங்க. அன்றைக்கி அவனுங்க அவ்வளோ நம்ம சுரேஷ் அப்படி பண்ணக்கூடாது, அவன் கஷ்டத்தில் இருப்பான்னு நினைக்கணும். இன்றைக்கி நான் ஏன் கஷ்டம் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா கடை, ஒரு 1 லட்ச ரூபா கடை, ஒரு 50,000 கடை. இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. பட் என்னால் பணம் ரெடி பண்ணுறேன், கொடுக்க முடியல. இன்றைக்கி நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா, என் பணம் வரும் கொடுத்தலான்னு பார்ப்பேன். ஆனால் அடுத்த ஆளுகிட்ட நான் வாங்கி கொடுக்குறது என்ன சொல்லுவாங்களா தெரியுங்களா, சண்டைக்காரன் காலில் உயர்த்த விட சாட்டிக்காரன் காலில் உயர்த்த விட சண்டைக்காரன் காலில் உயரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி ஒரு கேரக்டர். அடித்தாலும் போனாலும் நான் என்னுடைய கேரக்டரை மாற்றிப்பேன். பட் எனக்கு என்னை கேட்ட வார்த்தைக்கு என்னால் என்ன ஒரு எடுத்துக்க முடியல. கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். நான் மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்னோடய முடிவில் நான் மாற்றி கொண்டு போகிறேன். ஆனால் என்னை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒருத்தரை ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு கஷ்டப்படுத்தி வாங்கணும் அவசியம் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி என்னை கஷ்டப்படுத்தி நீ வாங்குற, ஆனால் நீங்கள் பின்னாடி என்னை பற்றி நீங்கள் வருத்தப்படுவீங்க. அப்போ நான் தெரிஞ்சுப்பேன். ஓகேங்களா? இந்த பதிவு ஏன் சொல்கிறேன்னா, பணம் கொடுத்து வாங்குறது ஒருத்தர் கஷ்டப்படுத்தி வாங்காதீங்க. அது அவ்வளோ நல்லதில்லை. அது நீங்கள் கடத்தை பயன்படுங்க. கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்குறது தப்பு. ஒருத்தர்கிட்ட வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இது நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு நல்ல தினமாக